என்னையா வேணும்? முத்தம் அம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? யோ, இந்த வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. இங்கே நீ சமையலில் குயின்னா எஸ்டேட்டில் நான் கிங்காக்கும். சந்தேகமாக இருந்தா ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. என் கைப்பக்குவத்தை காட்டுறேன். அப்புறம் என் கைப்பக்கத்தை காட்ட வேண்டியிருக்கும். ஏன் விட்டு போன? செந்தில், அங்க பாரு. ஏதோ பறவை முட்டை வச்சிருக்கு. சரி, அந்த முட்டையெல்லாம் எப்படி உடையணும் சொல்லு. இது என்ன கேள்வி? ஸ்பூனோ இல்ல நைஃபோ வச்சு சென்டரா ஒரு தட்டு தட்டினா உடையும், இல்ல அப்படியே கீழே போட்டாலும் உடையும். லூசு, இந்த முட்டையெல்லாம் வெளியில இருக்கிற ஃபோர்ஸால உடைஞ்சா அது மரணம். அதே உள்ள இருக்கிற ஃபோர்ஸால உடைஞ்சா அது ஜனனம், லைஃபோட ஆரம்பம். என் லவ் கூட அப்படிதான்டா. தினம் தினம் என் மனசுக்குள்ளேயே உன்னை லவ் பண்ணி உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. ஏய் மௌனி, எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூடயே வருவேன்டா. எங்க இருந்தாலும் வருவேன்னு சொன்னியே, வரலையே. உன்கிட்ட வர்றதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன விடல. நீ வா மௌனி, வந்து என்ன கூட்டிட்டு போ மௌனி. டேய் செந்தில், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஒரு சேஞ்ச் வேணுங்கிறது தாண்டா ஒன்று அங்கிருந்து கூப்பிட்டு வந்தேன். இன்னும் அவளையே நினச்சிட்டு இருந்தா எப்படா? கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறா. முதல்ல அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா படுத்து ரிலாக்ஸ் பண்ணு. மௌனி, நீ எங்க இருக்க மௌனி? சார் ரொம்ப லேட் ஆகுது சார், ஆரம்பிக்கலாம்ல? மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு சார், ஆரம்பிச்சிடலாம். சார் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டார் சார். என்ன விஜயகுமார், இப்போவே டைம் ஆகிப்போச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாமே? இல்லை சார், இப்போவே பார்த்துடலாம். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ சார். சார் வர சொல்லுங்க. பீட்டர், பீட்டர், இதோ வந்துட்டு சார். அதுக்குள்ளே எங்கே போயிட்டாங்க? சீக்கிரம் சீக்கிரம். என்னடா பண்ற? மௌனி, அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல, வாடா. வருடர் தான். டீட்டெயில் ரிப்பேர் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க.
ஸ்பீச்சிங் சார். மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரியை நான் கூட்டிகிட்டு போய் என்கொயரி பண்ணணும். சார் என்ன என்கொயரி இருந்தாலும் இங்கேயே கேளுங்க. என்ன எகைன் என்கொயரியா? எஸ் மேடம். சொல்லுங்க. ரீபோஸ்ட்மான ரிப்போர்ட் படி வேலுச்சாமி மௌனியாவும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கள் கூட என்கொயரிக்கு வரணும். வாரண்டோடு வந்திருக்காங்க மேடம். சரி வாங்க போகலாம். முன்னாடி போங்க சார். மேடம் அவங்க கார்லேயே கூட்டு வரோம். நோ, ஆஸ் பர் ரூல் அவங்க எங்கள் கூட தான் வரணும். லோகநாதன், நான் உங்க கூடயே போகிறேன். இமீடியட்டாக வசந்த் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நோ, நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஈவினிங்குள்ளே மம்மி வீட்டுக்கு வந்தாகணும். சொல்லுங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி. இறந்து போன வேலுச்சாமி மௌனியா வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க, அவங்கள மிரட்டி இருக்கீங்க. அடுத்த நாள் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அது தற்கொலைன்னு மூடி மறைச்சிருக்கீங்க. மௌனிகாவும் என் பையனும் லவ் பண்ணாங்க. அதனால அவ வீட்டுக்கு போய் அவ அப்பா கிட்ட நான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த கொலைக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா நேர்ல பார்த்த சாட்சி என்ன சொல்றாங்க? அவங்க இன்னும் 24 மணி நேரத்துல ஊரை விட்டே போகணும், இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கீங்க. அதை பார்த்து ஐ விட்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர் அறிவுடையான பார்த்து அவருக்கு பணம் கொடுத்து கொலையை தற்கொலைன்னு மாத்தி இருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் யாருக்கும் பணம் கொடுக்கவும் இல்ல. இந்த கேஸ்க்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி, இப்போ நீங்கள் போகலாம். ஃபர்தராக என்கொயரிக்கு தேவைப்பட்டா மறுபடியும் நீங்கள் வர வேண்டியிருக்கும். நவ் யூ கேன் கோ. தலைவாரு என்னடா போலீஸ்க்கு லெட்டர் போட்டீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னடா இப்ப? நீங்க சொன்ன மாதிரியே அது ரெண்டும் தற்கொலை இல்ல, கொலைதான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னடா உளற? அட சும்மா இருக்கு தலைவார. எவ்வளவு நீட்டா பிளான் பண்ணி எனக்கே தெரியாம 2 கொலை பண்ணிக்கிறீங்க. ஐயோ, அன்னைக்கு நீங்க லெட்டர் அடிச்சு சொல்லும் போது நினைச்சேன். இப்ப மாட்டிட்டா உங்களோட என்னையும் தூக்கில் போட்டுருவாங்களா? முட்டாள், எவனாவது கேட்டுக்கிட்டு தொலைச்சிட போறான். ஒரு 10 நாளைக்கு எங்காவது வெளியூர் போயிடணும். கிளம்புடா. போடா. என்ன சொல்லு, மௌனிகா சாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்லாம அவங்க 2 பேரும் கொலை தான் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல சாவுன்னீங்க, இப்போ கொலைங்கிறீங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு. மொட்டை பெட்டிஷனு? மொட்டைன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு விசாரிச்சா? முதல்ல பெட்டிஷன் யார் எழுதுன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சு பட்டையை கிளப்புங்க. உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு வணக்கம். ராஜேஸ்வரி எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தொழிலாளி வேலுச்சாமியும் அவர் பொண்ணு மௌனிகாவும் தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். முறைப்படி விசாரித்து மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஊர் பொதுநல விரும்பி. நீட் மேட்ரு ஓவர். சும்மா புட்டு புட்டு தெளிவாக எழுதியிருக்கான். இவரை பிடிச்சி விசாரணை பண்ணுங்க. அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் பிரபு. இப்படிக்கு ஊர் பொதுநல விரும்பி.
அதுக்கும் கீழே இந்த மாரியப்பனை பகைச்சிக்கிட்டா என்ன நடக்கும்னு இப்போ அந்த ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்க? தலைவரே, என்னைய அடிக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே 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 தலைவரேன்னு கடைசியில காலம் வரட்டியடா. பிரபு, 8ஆம் நம்பர் செல்லு கூட்டிட்டு போய் நம்ம பாணியில் விசாரிங்க, அப்பதான் சொல்லுவான். சார் 1 மினிட். நூற்றுக்கணக்கான லேபர்ஸோட லீடர்னா என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு ஊர்ல 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு டீசெண்டா டீல் பண்ணணுமோ அவ்வளோ டீசெண்டா டீல் பண்ணுங்க. உன்னை பற்றி வெளியே விசாரித்தோம், என்ன சொல்கிறாங்கன்னு நீயே கேளு. என்னது யூனியன் லீடர் மாரியப்பனா? அந்த ஆள் கூட இருக்கிறதே ஒரே ஒரு வெட்டி பைய. அவன் ஒருத்தருக்கு தாங்க அவன் தலைவன். லீடரா தேர்ந்தெடுத்த 7 நாள்லயே எக்கச்சக்கமா குடிக்க ஆரம்பிச்சுட்டான். வேலை வெட்டி எதுவும் பார்க்காம சும்மா சீன் பாட்டியா சுத்திட்டு இருந்தான். இந்த ஆள் இருந்தான்னா யூனியனுக்கே கெட்ட பேரான்னு சொல்லிட்டு ஒரேடியா துரத்திட்டான். ஒவ்வொரு தடவையும் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க கையில காலில் விழுந்து மறுபடியும் வேலையில் ஒட்டிக்குவாரு. ஆனா என்னன்னு தெரியல, இந்த வாட்டி சஸ்பெண்ட் பண்ணியும் சும்மா கெத்தா ஏதோ திட்டம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லு, என்ன திட்டம் வச்சிருக்க? ஐயா சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சத்தியமா எந்த திட்டமும் இல்லைங்க சார். இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைங்க சார். ராஜேஸ்வரி அம்மா மேல இருக்கிற கோவத்துல அவங்கள வம்பல மாட்டேன்னு தான் சார் இந்த லெட்டர் தான் எழுதுனேன். கடைசியில இந்த லெட்டரை என்ன வம்பல மாட்டி விட்டுருச்சு சார். சார், டம்மி பீஸ். இங்க பாருங்க, இந்த கேஸ் முடிகிற வரையும் 2 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எப்போ கூப்பிட்டாலும் என்கொயரிக்கு வரணும். என்ன? சரிங்க சார். தலைவரே, எது சீடி வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? வாங்கினது 10